சீக்கிரமே சமையலறையே காலியாகிவிட்டு சமையல் ஆட்களும் சோர்ந்து போனார்கள். உங்களால் இவ்வளவுதான் எனக்கு விருந்தளிக்க முடிந்ததா? நீர் கொடுத்ததை விட என் தாய் எனக்கு அதிக உணவை அளிப்பார். இதை போய் நீர் விருந்து என கூறிவிட்டீர் என குபேரனை பார்த்து விநாயகர் கேட்டார். ராஜ்யத்தில் இருந்து மேலும் மேலும் உணவுகளை குபேரன் கொண்டு வந்தாலும் அவை அனைத்தையும் அசராமல் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் விநாயகர். குபேரனும் ஓய்ந்து போனார். கைலாசத்திற்கு விரைந்த குபேரன் சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்தார். என்னை காப்பாற்றுங்கள் தேவனே என கெஞ்சினார். உங்கள் மகன் என் ராஜ்யத்தின் அனைத்து செல்வத்தையும் பற்றடித்து விட்டார். ஆனாலும் அவருக்கு பசி அடங்கவில்லை. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என தயவு செய்து கூறுங்கள் என கூறினார். குபேரா தன் பசியை போக்க விநாயகருக்கு அதிகமான பதார்த்தங்கள் தேவையில்லை. அவருக்கு தேவை தன் பசியை போக்கும் அன்பு மற்றும் பாசத்துடன் பரிமாறும் உணவே. கடைசியில் குபேரனுக்கு புரிந்தது. தன் தவறை உணர்ந்த அவர் சிவபெருமானிடம் மன்னிப்பு கோரினார். பார்வதி தேவியிடமிருந்து கொஞ்சம் சாதத்தை வாங்கி அதனை எளிமையுடன் தன் விருந்தை ஏற்றுக்கொள்ளுமாறு விநாயகருக்கு படைத்தார். அதனை வாங்கிய விநாயகர் பசி தீர்ந்தது. பணிவுடன் நடந்து கொள்ள குபேரனுக்கு விநாயகர் எடுத்த பாடமே இது.